ஹாய் கைஸ், வெல்கம் டு மேரிஸ் ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதான் எனக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே, October 14 இன்றைக்கி. இந்த vlog இன்றைக்கி ரிலீஸ் ஆகுமா எனக்கு தெரில, முடிஞ்சால் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக. நான் ரொம்ப கிராண்ட் செலிப்ரேஷன்லாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுற வீடியோ தான் அது. பார்ப்போம் எப்படி போகுது வீடியோ. இப்போ வந்து எங்கே போகணுன்னு தெரில, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே அப்படி போவோம். என் காசுலாம் கேக்கு வாங்குவானுங்க, கேக்கு வாங்கிட்டு எனக்கே சர்ப்ரைஸாக கேக் கொடுப்பானு வெட்டணும். நான் இதில் என்ன கஷ்டம்னா அவனுங்க பண்ணுறதெல்லாம் நான் சர்ப்ரைஸாக எடுத்துக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அது எப்படி ட்ரை பண்ணுறேன் நீங்களும் பார்த்து கற்றுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பாருங்கள். வாங்க பார்ப்போம் எப்படி போகுது வீடியோ. ஓகே கைஸ், இப்போ வந்து சர்ப்ரைஸாக நான் கேக் வாங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. ஏன்னா கேக் தானே வாங்க போகிறோம், அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. வாங்க போகலாம். வாங்க, நான் என் ஸ்கூல். எஸ், இதான் நான் 8th வரைக்கும் படித்த ஸ்கூல், சாம்பியன் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். திருச்சியில் ஒரு கெத்தான ஸ்கூல். ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்கூல் பக்கம் வந்திருக்கேன். இங்கே காரை பார்க் பண்ணதே இல்லை வரைக்கும். பாருங்க எங்கள் ஸ்கூல் எவ்வளோ மாசாக இருக்கா. எஸ், இப்போ வந்து கேக் வாங்க போகிறோம் சர்ப்ரைஸாக. ஓகே கைஸ், வந்து கேக் வாங்க போகணும்னு சொன்னோமா, கார் இங்கே போட்டு கேக் வாங்க போயிட்டுருக்கோம். ஆடியோ கேட்குதுன்னு நினைக்கிறேன். சொந்த பர்த்டேக்கே சர்ப்ரைஸாக எனக்கே நான் கேக் வாங்க போகிறேன். ஒரு வருஷம் இப்படி நடக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களே உங்களுக்கு கேக் வாங்கிட்டு போகிறது. வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. எடுத்துட்டீங்க? ஆமாட்டா, காமி முகத்தை காமி. எஸ், இதான் இங்கே வந்து மேரிஸ் ஃப்ளிக்ஸோட குரூப். ஏமா விக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரகா பிரகா இப்போ வந்து கேக் வாங்க போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். வந்து கேக் வந்து கேக் பீயில் வாங்க போகிறோம். எஸ், திருச்சி இருக்கவங்களுக்கு தெரியும் கேக் பீ எவ்வளோ ஃபேமஸ்னு. வாங்க உள்ளே போவோம். எப்படி எடுக்க விட்றாங்களான்னு தெரில, பார்ப்போம். கேரமல் தானே மாடி, உன்னோட பர்த்டே மாதிரி நீ தான் மாதிரி வாங்கணும். காசு நல்லா கொடுக்கணும். ஓகேங்களா? நேம் எதுங்க? நேம் எது எடுக்கணும்? நேம் வந்து எழுதுறா மாதிரி. தட்ஸ் ஆல். விக்கி நவரு எழுதி வர மாட்டேங்கிறா. பை மேடி. ஹோட்டலாம் என்ன இருக்கு? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஒரு வழியாக கேக் வாங்கியாச்சு. நானே செலக்ட் பண்ணி நானே எனக்கு பேர் எழுதி வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ கேக் வாங்கிட்டேன் நானே சொந்த காசில். இப்போ நெக்ஸ்ட் எங்கடா போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து காட்டூரில் எங்கே ஒரு கடை சொல்லியிருக்கான், அங்கே தான் போகிறோம். இங்கேருந்து எத்தனை 25 கிலோமீட்டர்ஸா? மேபி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அங்கே போகிறோம். வாங்க அங்கே போயிட்டு என்ன ஃபன் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இங்கே வந்து கேஸ்கெட் கெஃபே வாடா. கேஸ்கெட் கெஃபே வந்திருக்கோம். அதுதான் கீழே ஜிம்மெல்லாம் இருக்குங்க. பார்ப்போம், இங்கே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
ஸ்டார்ட். தாய்லி வர பிஜிஎம் போட்டா தான் 10 வைப்பேன். ஏய் பின்னாடி போடா லவடேக பால். வெயிட் பண்ணுற அப்படியே பின்னாடி வருமாண்டா. என்ன எனக்கு ஏய் மறைக்குதுறாங்க. உனக்கு அங்கே வீடியோ மறைக்குதா? சீக்கிரம் ஒழுங்கு காட்டியும். 3, 2, 1. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏய் ஹாப்பி பர்த்டே வேடி. குச்சமே இல்லை. குச்சமே இல்லை. ரொம்ப இது எடுத்துங்களா? பேக் எடுத்துங்களா? அவனுக்கு இது பண்ணி கொடுங்களா? ஆக்சுவலி ஃபார் மீ. ஓ ஹாப்பி பர்த்டே. விஜய் நான் முடிச்சு விட்றேன். அண்ணாதே அண்ணா. ஏய் வாடா டேகா. ரெடி சார். நான்லாம் நிறுத்திட்டு தான் வருவேன் கேமராவை. வரவே மாட்டேன். வாயில வை. ஓகே ஐஸ் வந்து கேக் வெட்டியாச்சு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேஸ்கெட் கெஃபே. இது காட்டூரில் இருக்குது. உங்கள் லொக்கேஷன் பின் பண்ணுறேன். இது ஃபுட் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்தோம். பட் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். உங்கள் இன்டீரியர்லாம் பார்ப்பீங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. கெஃபே டைப்பில் தான் இருக்குது. ஃபுல்லான ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி லைட்டிங்லாம் பயமாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம். ஆர்டர் பண்ணி நான் ட்ரீட்டு நான் வாங்கி தரேன். அவங்க சாப்பிட போகிறாங்க. அதான் நடக்க போகுது இன்றைக்கி. கேக் கட்டிங் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ண பிடிக்காது பர்த்டே. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சும்மா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணோமா. தட்ஸ் இனஃப் ஃபார் மீ. ஓகே பார்ப்போம். இப்போ ஆர்டர் பண்ணுவோம். சாப்பிடணும் அப்படின்னு பார்ப்போம். சொல்லுண்ணா சொல்லுண்ணா. ஓகே சிக்கன் 3 சொன்னீங்க. அது 2 போதுன்னீங்க. ஆமாம். ஃப்ரெஞ்சு ஃப்ரை 2. அதுக்கு மெக்சிகன் சிக்கன் தான் போதுன்னு சொல்லுவீங்க. அடுத்து பார்த்தா சூப்பர் ஸ்பைசி ஒன்று. இது போதுமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஆர்டர் எடுக்கிறாரு. செம்ம ஃபன் பண்ணுறாரு அண்ணன். நம்ம ஒன்று சொன்னால் அண்ணன் 2 ஆர்டர் பண்ணுறாரு. இப்போ கேரக்டர் அனுப்பிங்க அண்ணன். எங்கள் அவர் வந்து பேசுவோம். அவர்கிட்ட பேசுவோம். அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். மெனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க கிளியராக. நீங்கள் வரப்போ உள்ளே வரப்போ உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமான்னு பார்த்துட்டு வந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்குங்களா? ஆனால் அவங்க பேர் சொல்லியிருக்கேண்ணா. என் பேர் வந்து ராஜா. மாஸ்க் மக்கள் பார்க்கணும். எல்லாருமே சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக ஒற்றுமையாக இருங்க. ஓகேண்ணா. ஜாலியாக இருங்க. ஒற்றுமையாக இருங்க. விரோதம் வேண்டாம். குரோதம் வேண்டாம். பொறாமை வேண்டாம். ஒற்றுமை இருந்தால் போதும். அது வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி வீட்டிலேருந்து உருவாகட்டும். ஓகேண்ணா. ஆனால் எனக்கு மோமோ கஜினி மோமோ கஜினி. நான் சொல்கிற ட்ரீட்னா தான். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி 4 பேர் சாப்பிடுறது. இது பேர் என்னடா? ஹிட்லர் ப்ரௌனி. ஹிட்லர் ப்ரௌனி. எப்படி இருக்கு? இது பார்த்தா எப்படி இருக்கு? இல்லை அப்பியரன்ஸ் உங்களுக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அது வந்து போட்டு நோண்டி எடுத்துட்டாங்க ஐஸ்கிரீமே. வெயிட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஐட்டத்துக்கு. ஓகே ஐஸ்க்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கூட சாஸ் பார்ப்போம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆஸ் யூஷுவல் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான். எண்ணெயில் போட்டு எடுத்து போட்டுட்டோம். ஆனால் இது ஃபுட் ரிவ்யூலாம் கிடையாது. நம்ம சாப்பிட்றோம், வேடிக்கை பார்க்குறீங்க, அவ்வளோதான். சரி போ, நீயே சாப்பிடு. 5 ஸ்டார். 5 லட்சத்திரம் சாப்பிட்டீங்களா? எடுத்துட்டீங்க. ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ரேப். நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் ரேப். அது என்னோடது இல்லை.
விக்கியோடது. இது வந்து லொக்கேஷன் பார்த்தவங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு ரிவ்யூலாம் சரியாக இருக்காது. இதுடா பிடுங்காதாடா கரண்டா. இது நான் சாப்பிட்ற வீடியோ எடுத்துக்கோ. குச்சமே இல்லைல்ல. எடு நைட் பண்ணலாம். ஓகே திஸ் ரேப் டீசெண்டாக இருக்குது பார்க்கவே இருந்தால் சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்கு. ஓகே இவன் யாருன்னே தெரியல, கூட வந்து உட்காந்துருக்கான். உள்ளே வந்து ரொம்ப ஸ்பைஸியாலாம் இல்லை, ராஜி கல்பனா நார்மலாக தான் இருக்குது. ராஜியா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவனோட வாயை பாருங்கண்ணே. ஏய் எண்ணில் தூக்கிடுவேன். போய்யா முக்கி பன்னீர் ரேப் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. உள்ள ஸ்டஃப்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது எல்லாமே. வேணுமே தான் பண்ணிருக்கேன் தெரியும். கிருபா 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 எல்லாம் கிருபா கிருபா கிருபா. ஓகே பாஸ்தா பிளேட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. சாசியாக தான் இருக்குது பாஸ்தா. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்ல டெக்ஸ்சரில் இருக்குது பாஸ்தா. உங்களுக்கு சாஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே கைஸ், இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. பில் வந்து 1800 கிட்டே வந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டோம், பாஸ்தா ஜூஸ் எல்லாமே சாப்பிட்டோம். நான் வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டேன் இன்றைக்கி. ஓகேவா? ஓகே, இந்த பிளேஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ரொம்ப க்ரௌடும் இல்லை. ஒரு மாதிரி தள்ளி சிட்டியில் கொஞ்சம் தள்ளி வந்து ஃப்ரீயாக நீங்கள் உட்காந்து சாப்பிட்ணுன்னு வச்சிங்க, கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்லாம். லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் வந்து ஓகே தான். கெஃபேல என்ன ப்ரைஸ் இருக்குமோ அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இங்கே. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது, vlog வந்து கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ இங்கே நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் போவோம். போயிட்டு வீட்லேயும் கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம், அதையும் பாருங்கள், பார்ப்போம். அப்புறமேட்டு ஃபுட் ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட்டு என் பர்த்டே எப்படி போகுது அதில் வந்து நாங்கள் உள்ளே வந்திருக்கோம், ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து எப்படிலாம் நம்ம என்ன சாப்பிட்டோம், சும்மா ஒரு vlog தான், ஃபுட் ரிவ்யூ கிடையாது. ஆக்சுவலாக ஒரு மாதிரி ரா ஃபுட்டாக தான் இருக்கும். ரொம்ப பழைய மாதிரி வீடியோஸ் மாதிரி இருக்காது, ஒரு ரா வீடியோ. பெருசாக எடிட்லாம் பண்ண மாட்டேன் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே லைவாக நீங்கள் வந்து பார்த்தீங்க என்னென்ன இருக்குமோ அதே மாதிரி தான். ஓகே கைஸ், இப்போ சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். இப்போ வந்து இங்கே இது கொடுத்தாங்க கூப்பன், 1000 மேலே சாப்பிட்டாங்க 10% கூப்பன், நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். ப்ரொமோஷன்லாம் கிடையாது, கொடுத்தானுங்க சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ வீட்டுக்கு போயிட்டு எடிட்டிங் பண்ணுறோம், அதையும் நான் உங்களுக்கு முடிஞ்சா காமிக்கிறேன்.